மத்திய அமலாக்கத்துறையை கண்டு எந்த பயமும் இல்லை என மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இதுகுறித்து அவர் பேசியதை சூப்பர்வைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நிறைய கோப்புகள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதில் கொஞ்சம் கோப்புகளுக்கு அனுமதி தந்திருக்கின்றார். இன்னும் கொஞ்சம் கோப்புகளுக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளைப் போல எந்த அரசும் எடுக்கவில்லை. அதைத்தான் நான் சொல்ல முடியுமே தவிர வேறு எதுவும் இந்த இடத்தில் சொல்ல முடியாது. எனவே முன்கூட்டி விடுதலை என்பதற்காக நாங்கள் எடுத்த நடவடிக்கைகளில் கோப்புகள் கையெழுத்தாகி வந்திருக்கின்றன. இன்னும் அங்கே கையெழுத்தாக வேண்டிய கோப்புகளும் இருக்கின்றன, அனுப்பப்பட வேண்டிய கோப்புகளும் இருக்கின்றன. கொடநாடு வழக்கில் தடவியல் அறிஞர் ஆய்வாளர் வந்திருந்தாங்க, வந்து திருச்சிக்கு வந்து ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது அவங்க தங்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன அறிக்கை தரப்போகிறார்கள் என்பதன் அடிப்படையில் தான் அடுத்த கட்ட விசாரணை நகரும். நேற்று ஓபிஎஸ் பேசும்போது சொல்றாரு, கொடநாடு வழக்கை 3 மாசத்துல முடிக்கிறேன்னு சொன்னாங்க. 36 மாசம் ஆச்சு. அப்போ அதிமுகவுக்கும் உண்டான முதலமைச்சர் அரசு தொடர்பு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி எல்லாமே வந்து பாஜக கிட்ட கொத்தடிமைகள் அடகு வச்சுக்கிட்டவங்க கட்சியை. அவங்கள பொறுத்த வரைக்கும்லாம் பேசுகிறதுக்கு அவங்களுக்கெல்லாம் எந்த தகுதியும் நாங்கள் வந்து அவங்கள வந்து இது பண்ணுறவங்களாம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்குக்கு புத்துயிர் கொடுத்து இன்றைக்கு விசாரித்து கொண்டிருப்பவர் எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தான். அவர் எடுத்த நடவடிக்கைகள் தான் இவ்வளவுக்கு காரணம். எந்த நேரத்திலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம்னு எப்போது சொல்லிட்டோமே. நாங்களும் எந்த நேரத்திலும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். இன்றைக்கே இடி வரட்டும், ஐடி வரட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தால் வரட்டும். மடியில் கனம் இருந்தால் தானே வழியில் பயம். எங்களுக்கு எந்த மடியில் கனமும் இல்லை, வழியில் பயமும் இல்லை. வந்தால் வரவேற்க தயாராக இருக்கிறோம். காஃபி விருந்து எல்லாம் வச்சு நல்லா அவங்கள உபசரிக்கவும் தயாராக இருக்கும்.